அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் 3 எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து அந்த ஒரு டீமன் எசன்ஸ் இருக்குல்ல, அதை கஷ்டப்பட்டு அப்சர்வ் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறமா ஆக்ஷனுக்கு போய் அந்த ஒரு வெப்பனை அப்கிரேட் பண்ணால் எனக்கு அந்த வெப்பனை வித்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து நிற்கிறான். அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த எபிசோட் ஆரம்பத்தில் ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒரு பப்பட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். இவன் யார் அப்படின்னா, அந்த ஹிடன் பப்பட் செக்டார் சேர்ந்தவன் ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருக்கான்ல நம்ம ஹீரோ பின்னாடி, அவனோட அப்பன். இந்த பப்பட்டை இவன் யாருக்காக செய்கிறான்னா, இவனோட பையனுக்காக தான் செஞ்சுட்டு இருக்கான். இவனுமே வந்து அந்த ஏன்ஷியன்ட் மானுமெண்ட்டுக்கு போகிறானா. ஸோ இவனோட பாதுகாப்புக்காக அந்த ஒரு பப்பட்டை இவர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. சரிப்பா, இந்த ஒரு பப்பட்டை நீ டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொன்ன உடனே சார் வந்து அந்த பப்பட் கூட சண்டை போட போறாரு. அது ஒரே அட்டாக்ல விட்டுருந்தா அவனை அடிச்சு முடிச்சிருக்கும் போல தெரியுது. நல்ல வேலை அவங்க அப்பங்கார தடுத்து விட்டான். அவன் என்ன சொல்றானா, இந்த ஒரு பப்பட்ல இவருடைய மென்டல் எனர்ஜி அப்படிங்கிறதையும் அவர் கொஞ்சம் செலுத்தியிருக்காராம். ஸோ இது வந்து உன்னை சேஃபாக பார்த்துக்கும் அப்படின்றாரு. அந்த டைம்ல இன்னொருத்தன் வரான். அவன் என்ன சொல்றான், சார் அந்த பையன் வந்து ரூம்குள்ளேயே இருக்கான், இன்னும் வெளியிலேயே வரல அப்படிங்கிறான். யாரு, நம்ம ஹீரோவை தான் சொல்றான். இந்த பையன் என்ன சொல்றானா, பரவாயில்ல விடு, அவனுக்கு நான் ஒரு நாள் டைம் கொடுத்துருக்கேன், அவன் யோசிக்கட்டும் அப்படிங்கிறான். அதான் அந்த அப்பங்காரன் கேட்குறான், என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஒரு ஸ்பிரிட் ட்ரெஷர் ஒன்று பார்த்தேன், அவனை வித்துடுறா அப்படின்னா விற்க மாட்டேங்கிறான், அதான் டைம் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறான். அங்கே நம்ம ஹீரோ என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த ஒரு ஆக்ஷனில் 1,00,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தலகாணியை வாங்கினாங்கல்ல, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவன் ஒரு பக்கம், அந்த ஷாவ்தியா ஒரு பக்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்தில் ஷாவியான் அது ரெண்டு பேரையும் பார்க்குது. அட போங்கடா சரிதான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொட்டாவை விட்டு படுத்துருச்சு. ஷாவ்தியாவுக்கு இது ஒரு ட்ரெஷர் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனால் இந்த ட்ரெஷரை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. இதனால கடுப்பாக இருக்குது, இது ட்ரெஷர்னு தெரிஞ்ச என்னால் ஓப்பன் பண்ண முடியல, இதை நான் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புது. நம்ம ஹீரோ என்ன கேட்குறான், என்னையை வச்சு காமெடிக்க முடியாதும் பண்ணலையே, தப்பாக ஏதாவது பார்த்துட்டியா அப்படிங்கிறான். ஷாவ்தியாவுக்கு கோவம், நீ என்னையே சந்தேகப்படுறியா, இது ட்ரெஷர் தான்டா, என்னால் ஓப்பன் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பேசாத அப்படிங்குது. இவனும் பார்க்குறான், என்னடா பண்ணுறது அப்படின்னு முழிக்கிறான். மறுபடியும் ஷாவியான் ஏஞ்சிக்குது, அப்படியே பார்க்குது. நீங்கள் இன்னும் திருந்தலையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துக்குது. அதான் இவன் கேட்குறான், ட்ரெஷர்னு சொல்கிறல, அப்போ ட்ரெஷர் எங்கே அப்படிங்கிறான். நான் என்ன பண்ணுறது, என்ன பண்ணாலும் அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது, அடிச்சு உடச்சிட்றான் பாரா அப்படிங்குது. அதான் அவன் சொல்கிறான், நீ 1,00,000 ரூபாய் கொடுத்துட்டு அது என்ன வேணா பண்ணிக்கோன்றான். ஷாவ்தி அப்படியே பார்க்குது, போடடே ஸ்மால் பாய், நான் அப்புறம் வரேன்டான்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இவனும் பார்க்குறான், இது என்ன ட்ரெஷராக இருக்கும், என்ன பண்ணாலும் ரியாக்ட் ஆக மாட்டேங்குது, நானும் யுவன் பவரும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், மென்டல் பவரும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே அட் அ டைமில் யூஸ் பண்ணும்போது இப்போ அது ரியாக்ட் பண்ணுது. ஆஹா, என்னடா இது ரியாக்ட் பண்ணுதுன்னு என்ன பண்ணுறான், ரெண்டு பவருமே அதுக்குள்ளே செலுத்துறான். ஆனால் அந்த பவர் வந்து இவனை தூரமாக தூக்கி போட்டுதுங்க. அந்த டைமில் ஷாவ்தியா வெளில வருதுட்டே, என்னடா பண்ண அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் ரெண்டு பவருமே யூஸ் பண்ணனா இது வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்றான். சரிடா, நீ மறுபடியும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ்தியா சொல்ல, ஆபத்து ஏதாவது வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயப்படுறான். அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, நீ வந்து அதோடைய ப்ரொப்போர்ஷனை தப்பாக பண்ணியிருப்ப, இந்த வாட்டி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க மாதிரி பண்ணு அப்படின்னு உடனே மறுபடியும் ட்ரை பண்ணுறான். அது மறுபடியும் தூக்கி போட்டுச்சு. இப்படியே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மறுபடியும் வேறு ப்ரொப்போர்ஷனில் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது சொல்லுது, டே யுவன் பவரை கம்மியாக யூஸ் பண்ணு, டே மென்டல் பவரை கம்மியாக யூஸ் பண்ணுறா, அட ரெண்டுத்தையும் பார்த்து யூஸ் பண்ணுறா, ஸ்லோடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்படியே பொழுதே விடிஞ்சிச்சு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பவரையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிறத அவன் கற்றுக்கிட்டான். ஸோ இது என்ன ட்ரெஷர்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மேஷன்ஸ் இருக்குது. இந்த ஒரு ஃபார்மேஷன் இந்த மாதிரி ரெண்டு பவரையும் எப்படி கம்பைன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபார்மேஷன். சூப்பரான ஒரு ட்ரெஷரா, இந்த பவரை யூஸ் பண்ணி வேற லெவலில் நீ சம்பவம் பண்ணலாம் அப்படிங்குது. நம்ம ஹீரோக்கு தான் பவர் கிடைச்சா சும்மா இருக்க மாட்டானே, உடனே டெஸ்ட் பண்ணோம்ல, இந்த டெஸ்ட் பண்ணிடுறேன் அப்படிங்கிறான். எப்பா சாமி நிப்பாட்டு, இந்த இடத்தையே என்ன வெடிக்க வைக்கலான்னு பார்க்குறியா, நிப்பாட்றா அப்படின்னு கத்துது. சரி ஓகே, அப்புறம் ட்ரை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். இப்போ இவனுக்கு என்னன்னா, கண்டிப்பாக அவன் சும்மா இருக்க மாட்டான், வந்து வம்பு பண்ணுவான். நீ வா நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அதான் ஷாவ்தியா கேட்குது, ஏன்டா அவசரமாக கிளம்புற அப்படின்னு கேட்டால், நம்மால் என்ன சொல்கிறான்னா, இது வந்து அவனோட கோட்டை, இந்த இடத்துல அவன் கூட நம்மளால் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, முதல்ல இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி போகிறான். பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்துக்கிட்டே இருக்கிறானுங்க, விடாது கருப்பு மாதிரி தொர்த்திக்கிட்டே போகிறானுங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு பாலைவன பகுதி மாதிரி ரீச் ஆகிறான். அதான் அவன் கேட்குறான், எவ்வளோ தூரண்டா ஃபாலோ பண்ணிட்டே வருவீங்க, முன்னாடி வாடா அப்படின்னு. ரெண்டு பேர் முன்னுக்கு வரானுங்க. இவனுங்களே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. இப்போ பின்னாடி அவன் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அதான் அவன் கேட்குறான், எப்பா இன்னும் அவசரமாக போய்கிட்டு இருக்க, நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், உன்னோட ஸ்பியரை வித்துரு அப்படின்னு சொன்னேன், நீ பதிலே சொல்லாமல் போறியே அப்படிங்கிறான். அவன் அதான் சொல்கிறான், நான் தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டுல, எத்தனை முறை கேட்பேன் அப்படின்னதுக்கு இவனுக்கு கோவம் வந்துடுது. இப்போ வேறு வழி இல்லாமல் இவங்களுக்குள்ள சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்குதுங்க. சண்டை ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு பேர் தான் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவங்கள ஓரளவுக்கு சமாளித்து தட்டி தூக்கி போட்டான்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பயபுல என்ன பண்ணுது, மென்டல் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ மென்டல் பவரை யூஸ் பண்ண உடனே இவனுமே தடுக்கிறான். பட்
ஆனால் மற்ற 2 பேரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது வம்பா போச்சு, ஒருத்தன் கூட எத்தனை பேரை சண்டை போடுவீங்க? இப்போ அவன் மறுபடியும் சொல்கிறான், உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன், நீ 1 வருஷம் எனக்கு கீழே வேலை செய்ய, அதுக்கப்புறமா நான் உன்னை அமுச்சிடுறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அந்த ஆஃபர் நல்லா இல்லைப்பா, நீ வேணா 1 வருஷம் எனக்கு கீழே இரு, இது எப்படி இருக்குன்றான். அவனுக்கு எவ்வளோ கோவம் வரும், பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறான் திரும்ப. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவனோட ஸ்பியர் வச்சு தான் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் அவனோட அந்த சிம்பிள் ஏரியா இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அப்போ அவனுக்கு ஒரு சின்ன கேப் கிடைக்குது, அதை யூஸ் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டான். இவனுங்க பார்க்குறாங்க, டே ஓடிட்டான்டா, புடிடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஒரு இடத்துல போய் இறங்கிட்டு அவனோட ஸ்பிரிட் பவர் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் எடுத்து ஷாவியானுக்கு கொடுக்குறான். அவன் என்ன சொல்கிறான்னா, நீ இந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போகிறேன், இங்கே பாரு, நீ அவங்கள தூரமாக டிஸ்ட்ராக்ட் பண்ண தான் பண்ணணும், சண்டை போடாத அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறான். இப்போ அவனுங்க வரானுங்க, என்னடா இது 2 பக்கமும் பவர் போதே அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களாம் ஸ்ப்ளிட் பண்ணி போகிறானுங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவனுக்காக ட்ராப்பெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கான்ப்பா. ஆனாலும் அவனுக்கு தான் மென்டல் பவர் இருக்குல்ல, ஈஸியாகவே தடுத்துக்கிறான். இப்போ தான் அவனுக்கே தெரியுது நம்ம ஹீரோக்கும் மென்டல் பவர் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இவங்க 2 பேருக்குள்ளே மென்டல் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சண்டை போடுறாங்க. இந்த பையன் கிட்ட ஏகப்பட்ட ட்ரெஷர் இருக்குங்க. அதான் இவன் யோசிக்கிறான், டேய் எவ்வளோ தான்டா ட்ரெஷர் வச்சிருப்ப நீ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். இந்த உடம்புல தோல் சதையை விட ட்ரெஷர் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோ மேலே ஒரு பெரிய பாறையை தள்ளி விட்டுறான்ப்பா. சோலி முடிஞ்சிச்சுரா அப்படின்னு நினைக்கும் பொழுது இவங்கிட்ட தான் தண்டர் பாடி இருக்கே, ஈஸியாக அதெல்லாம் உடச்சிட்டு மேலே வந்துடுறான். வந்தவன் ஸ்ட்ரெயிட்டாக இவனை அட்டாக் பண்ணலான்னு போனால் பயப்புள்ள பப்பட்டை யூஸ் பண்ணுறோமா. அந்த பப்பட் என்னடானா இவனை ஈஸியாக தூக்கி கீழே போட்டுருமா. இப்போ அந்த பக்கம் நம்ம ஷாவியானை துரத்திட்டு போகிறாங்களே 2 பேர், அவனுங்கள வேகமாக துரத்தி தான் போகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு போனதுக்கப்புறம் ஷாவியான் எங்கே போச்சுன்னே அவனுங்களுக்கு தெரியல. ஏன்னா அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி குட்டியாக மாதிரி தூரமாக போய் ஒளிஞ்சிக்கிச்சு. என்னடா இது, அது எங்கே போச்சுன்னே தெரியலையே, சரிவா திரும்ப போவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வர ஆரம்பிக்கிறாங்க. இங்கே இவனுங்களுக்குள்ள பயங்கரமான சண்டை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு இல்லையா. அந்த டைமில் ஷாவ்தேவ் என்ன சொல்லுது, டேய் அவன் ஒரு ரூன் மாஸ்டரா, ஜாக்கிரதையாக சண்டை போடு, பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. யாராக இருந்தால் எனக்கு என்ன, இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துலேருந்து கத்தியை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். அதே சமயத்தில் இன்னொரு பக்கத்தில் போயிட்டு அந்த ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். ஆனால் ஆப்பனன்ட் பார்த்தீங்கன்னா இவனோட ஃபார்மேஷன் பவரை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், லிந்தாங் அந்த ஒரு ஸ்பியரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணால் உடம்புல இன்னொரு ஆர்மர். எத்தனை ட்ரெஷர் தாண்டா வச்சிருக்கான் இவன், இவனை டீல் பண்ணுறதே பெரும் பிரச்சனையாக இருக்குது. இது பத்தாததுக்கு அந்த ஒரு பப்பட் வேற, அது இன்னொரு பக்கத்தில் இவனை சண்டை போட ஆரம்பிக்குது. என்னடா இது, யாரை தான் சமாளிக்கிறது தெரியலையேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் அவன் அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறான். ஆனாலுமே ஒன்றுமே வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன்னா அவனுடைய ஆர்மர் இவனை ப்ரொடெக்ட் பண்ணுதுப்பா. இப்போ இவன் டிமானிக் ஏப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அந்த ஒரு ஈட்டியை வச்சு சராமரியா அடிக்கிறான். அடிச்சு அவன் கீழே விழுந்துட்டான் பார்த்துக்கோங்க. ஆனால் விழுந்தவனுக்கு எதுவுமே ஆகலைங்க, மறுபடியும் எந்திரிச்சு நிற்கிறான். இதில் வேற அப்பப்போ நடுவில் இந்த பப்பட் வேற டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ ஷாவ்தா என்ன சொல்லுது, டே அந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணுறா அப்படின்னு சொல்லுது. இப்போ அந்த பப்பட் வரும்போது இவன் என்ன பண்ணுறான், இவனோட பப்பட்டை யூஸ் பண்ணி அதை தடுத்துட்டு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கிரியேட் பண்ணி அவனுக்கு பின்னாடி அந்த ஒரு பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க. இந்த பவருக்கு பேர் யுவான் மென்டல் பவரா. ஏன்னா 2 பவரும் கம்பைன் ஆயிருக்குல்ல. இதில் அவன் கீழே விழுந்துட்டான். அவன் மட்டும் கீழே விழல, அந்த பப்பட்டுமே பார்த்தீங்கன்னா டிஃபீட் ஆயிடுச்சு. இப்போ ஹீரோ சொல்கிறான், ஒழுங்காக சரண்டர் ஆகிடு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் அதுக்கெல்லாம் தயாராக இல்லை. டேய் ஹிடன் பப்பட் செக்டாரோடைய ப்ரொடெக்டர் தான் நான், அவ்வளோ சீக்கிரம் டிஃபீட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேஷன் யூஸ் பண்ணுறான். எதுக்கு இந்த ஃபார்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுடைய பவர் அப்சர்வ் பண்ணுறதுக்கான். பாவம் கட்டதுரைக்கு அன்றைக்கி கட்டம் சரியில்லை போல தெரியுது, யாரோட பவரை யார் அப்சர்வ் பண்ணுறது. ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவனோட பவர் மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கே ஒன்றும் புரியல, என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறான். இவன் தான் எல்லாரும் மென்டல் பவரையும் அப்சர்வ் பண்ணுவானே. ஸோ மொத்த பவரையும் அப்சர்வ் பண்ணி எடுத்த உடனே அவன் செத்து கீழே விழுந்துட்டான். ஆனால் ஒரு பிரச்சனை, அவனுடைய பவர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஈவில் எனர்ஜி. ஸோ இதை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. உள்ளுக்குள்ளே 2 எனர்ஜிக்கும் சண்டை அப்படிங்கிறது நடக்குது. அதான் ஷாவ்தேவ் சொல்லுது, சீக்கிரம் அதை கண்ட்ரோல் பண்ணுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த டைமில் ஷாவ்யானா அங்கே வந்துருச்சு. வாடா இங்கேருந்து கிளம்புவோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இப்போ அந்த 2 பேர் வரானுங்க. டேய் என்னடா இந்த பையன் இவனையே கொண்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை கொண்டு போய் அவங்க அப்பங்காரங்கிட்ட கொடுத்துட்டாங்கப்பா. இப்போ அந்த அப்பங்காரனுக்கு சரியான கோவம். அந்த பையன் எங்கடா இருக்கான், அவனோட கை காலை துண்டு துண்டாக கிழிச்சு போட போகிறோண்டா அப்படின்னு சபதம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. கிழிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.